ஆண்கள் சம்மந்தப்பட்ட அத்தனை பிரச்சனைகளுக்கும் என்ன செய்யும், ஒரு நிரந்தர தீர்வு தரும். உடம்புல இருக்கிற கூட கழிவுகளை வேர்வை வழியாக, சிறுநீர் வழியாக, மலம் வழியாக என்ன செஞ்சிடும், வெளியேற்ற உதவும். இந்த அமிர்தம் வந்து தானியங்களால் வச்சு பண்ண, உலகத்திலே முதல் முறையாக தானியங்களை வச்சு பண்ண ஒரு அதிகபட்சம் பார்த்திங்கன்னா 7 நாளில் 7 கிலோ வரைக்கும் கம்மியாயிருக்கு. இது மாதிரி எனக்கு கிட்னி ஸ்டோன் இருக்குது பிரச்சனை. ஆமாம், 20-25 வருஷமாக இருக்குது எடுத்துகிட்ட. அது நான் எவ்வளோ மருந்து மாத்திரை சாப்பிட்டு பார்த்துட்டேயா, சரியாகல. அப்பாடா பாப்பா, சென்னையில் என்ன வெயில். இப்போ வந்துட்டு சென்னைக்கு வந்திருக்கோம். ஸோ சென்னைக்கு எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கொரட்டூர் டிஎன்ஹெச்பி காலனி அப்படின்ற ஒரு ஏரியாவுக்கு தான் வந்திருக்கோம். இங்கே எதுக்காக வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஜோரா லைஃப் கேர் அப்படின்ற ஒரு பிரான்ச் ஒன்று ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த பிரான்ச் ஓப்பனிங்காக தான் நம்ம வந்திருக்கோம். ஆல்ரெடி நம்ம ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி பார்த்துருப்போம். திருச்சியில் வந்துட்டு ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணாங்க. ஸோ அதே ஒரு ஷார்ட் பீரியடில் வந்து சென்னையில் கொரட்டூரில் ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பிரான்ச்சோட ஓப்பனிங் நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த பிரான்ச்சோட டிஸ்ட்ரிபியூட்டர் யார் எடுத்திருக்காங்க அப்படின்ற விஷயத்த நம்ம அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க ஓப்பனிங் போகலாம். இன்றைக்கி வந்து நம்ம கூட ஜோரா லைஃப் கேர் உரிமையாளர் செல்வகுமார் சார் நம்ம கூட இருக்கார். ஸோ லாஸ்ட்டாக நம்ம வந்து திருச்சி பிரான்ச் ஓப்பனிங்கில் பார்த்தோம். ஸோ ஷார்ட் பீரியடில் வந்து சென்னை கொரட்டூர் டிஎன்ஹெச்பி காலனியில் ஒரு பிரான்ச் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ சார்கிட்ட நம்ம ஒரு சில விஷயங்கள் பேசுவோம். சார் வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? சூப்பர், மகிழ்ச்சியாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். செம்ம சார். சார் இப்போ தான் நம்ம ரீசெண்டாக திருச்சியில் பார்த்தோம். ஸோ உடனே தொடர்ந்து கொஞ்ச நாளையில் சென்னை. சூப்பர் சார். சார் இப்போ இந்த ஜோரா லைஃப் கேர்னா என்ன சார்? தொடர்ந்து அடுத்தடுத்து நீங்கள் பிரான்ச்சஸ் ஓப்பனிங் பண்ணிகிட்டே இருக்கீங்க. நிச்சயமாக. கண்டிப்பாக. ஜோரா லைஃப் கேருங்கிறது மும்பையை பேஸ் பண்ண ஒரு சித்தா ஹெர்பல் அண்ட் ஆயுர்வேதா ப்ராடக்ட்
இன்னும் சொல்லப்போனால் நியூட்ரிஷன் ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம் தயாரிக்கக்கூடிய ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி. சரிங்களா? அண்டு அதோடு சேர்ந்து நாங்கள் என்னன்னாக்கா ஆயுர்வேத ஹாஸ்பிட்டலும் நாங்கள் மும்பையில் ரன் பண்ணுறோம். ஸோ அதோட ஒட்டுமொத்த கிளையாக ஸோ தமிழ்நாடு முழுக்க நம்ம சர்வீஸ் கொடுக்கணுங்கிறதுக்காக அங்கங்கே என்ன செய்கிறோம், எங்களோட ஒரு கிளை அலுவலகம் மாதிரி என்ன செஞ்சிட்ருக்கோம், நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்கோம். சரிங்களா? ஓகே சார். சார் அடுத்து உங்கள் ஜோரா லைஃப் கேரில் வந்துட்டு டாக்டர்ஸ் இருக்காங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அது எந்தெந்த மாதிரியான மருத்துவர்கள் இருக்காங்க? இப்போ நம்ம ஜோரா லைஃப் கேரில் வந்து 4 விதமான டாக்டர்ஸ் நாங்கள் ரெஃபர் பண்ணுறோம். 4 விதமான டாக்டர்ஸ் இருக்கிறாங்க. ஆயுர்வேதா பிஏஎம்எஸ் படித்த டாக்டர்ஸ் இருக்கிறாங்க. பிஎஸ்எம்எஸ் படித்தவங்க இப்போ நம்ம தமிழ்நாடு முழுக்க பார்த்திங்கன்னா சித்த மருத்துவர்கள் அவங்கள நாங்கள் ரெஃபர் பண்ணுறோம். ஹோமியோபதி மருத்துவர் இருக்கிறாங்க. நேச்சுரோபதி டாக்டர்ஸும் இருக்கிறாங்க. சரிங்களா? இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா அந்த 5 வருட படிப்பு 5 வருடம் முழுமையாக கம்ப்ளீட் பண்ணவங்க, மத்திய மாநில அரசில் பதிவு பெற்றவங்க அந்த மாதிரி. ஆமாம். இப்போது வந்துட்டு இப்போ ஒரு கஸ்டமர் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்கன்னா ஸோ அவங்ககிட்ட எப்படி நீங்கள் பேசுவீங்கன்னா டாக்டர்ஸ் கன்சல்ட் பண்ணுவாங்க. ரைட். இது ரொம்ப நல்ல விஷயம், சூப்பராக கேட்டிங்க. இப்போ என்னன்னாக்கா யார் ஃபோன் பண்ணாலும் டைரெக்டாக டாக்டர்கிட்ட பேச முடியாது. எங்களோட அட்மினிஸ்ட்ரேஷன் டீம்னு ஒரு 8 பேர் இருக்கிறாங்க. நீங்கள் யார் கால் பண்ணாலும் அவங்க தான் ஃபோன் எடுப்பாங்க. ஃபஸ்ட்டு ஃபோன் எடுத்து யாருக்கு என்ன பிரச்சனை, எதுக்காக ஃபோன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற முழு விவரத்தை என்ன செய்வாங்க, கேட்டு தெரிஞ்சுப்பாங்க. சரிங்களா? ஸோ அவங்க வந்து இல்லை எங்களுக்கு வந்து இந்த மாதிரி ப்ராடக்ட் வேணும், இல்லை கன்சல்டேஷன் வேணும்னாக்கா ஏன் எதுக்குங்கிற விவரத்தை கேட்டுட்டு எங்களோட பேசிக்காகவே ஒரு சிஸ்டம் நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். என்ன சிஸ்டம்னாக்கா, பொருள் வாங்குறதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணணும், டாக்டர்கிட்ட ஃபோன் மூலமாக ஒரு கன்சல்டேஷன் வச்சுக்கணும். சரிங்களா? அதுக்கு ஒரு பேசிக்காக நாங்கள் ஒரு சின்ன சார்ஜ் பண்ணுறோம். ஒரு 600 ரூபா என்ன பண்ணுறோம், சார்ஜ் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ ஒன்ஸ் அவங்க 600 ரூபா பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் எங்களோட அட்மிட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா, அவங்களுக்கு டேட்டும் டைமும் கொடுப்பாங்க. அது ஒரு நாள்லையும் கிடைக்கும், ஒரு வாரத்துலேயும் கிடைக்கும். அது வரைக்கும் என்னன்னாக்கா அவங்களுக்கு கொஞ்சம் பொலைட்டாக கொஞ்சம் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். அந்த டேட்டு அந்த டைமிங்க்கு வந்து எந்த டாக்டர் இருக்காங்களோ அவங்க வந்து அவங்கள்ட்ட என்ன பண்ணுவாங்க, ஃபோன் மூலமாக கன்சல்ட் பண்ணுவாங்க. குறைஞ்சபட்சம் 3/4 மணி நேரம், அதிகபட்சம் 2 மணி நேரம் அவங்களோட கன்சல்டேஷன் இருக்கும். ஏன்னா நம்ம வந்து முழுக்க வாழ்வியலை முழுமையாக தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா வாழ்வியலை மாற்றாத வரைக்கும் எதையுமே நிரந்தரமாக என்ன செய்ய முடியாது, குணப்படுத்த முடியாது. அப்போ பெரும்பாலும் இன்றைக்கி வர எல்லாம் வயதுக்கு வந்ததுக்கப்புறம் வரக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுக்கும் வந்து பார்த்திங்கனாக்கா மருந்து மாத்திரைகளை விட வாழ்வியலோட இந்த மாற்றம் தான் என்னன்னாக்கா நிரந்தர தீர்வு கொடுக்குது. அப்போ அதை பற்றி முழுமையாக அவங்க கேட்டு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு நிரந்தர சொல்யூஷனுக்கு என்ன வழிங்கிறத சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ அந்த சிஸ்டத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறதுனால மக்களுக்கும் வந்து என்னன்னாக்கா எனக்கான கன்சல்டேஷன் டைம் எப்போ வருதுங்கிறத தெரிஞ்சிக்க முடியுது. சரிங்களா? இந்த ஓபிடி சிஸ்டத்தில் இருக்கும்போது என்னன்னாக்கா ஒரு ஆளுக்கு கன்சல்டேஷன் நடந்துகிட்டு இருக்கும்போது இன்னொரு ஆளால் வெயிட் பண்ண முடியறதில்ல. அவங்களுக்குள்ளே கொஞ்சம் மன கஷ்டம் வந்துடுது. நான் வந்தேன், நான் பின்னாடி வந்தேன், அந்த மாதிரி. அப்போ இந்த ஃபோன் கன்சல்டேஷன் என்னன்னாக்கா யாரும் நேராக வர வேண்டிய அவசியம் இல்லை. இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் ஆயிடுது. அது போக ரொம்ப முடியாதவங்க அப்படின்னாக்கா அவங்கள நேராக வர சொல்லுவாங்க, நியர்பை பிரான்ச். சரிங்களா? அந்த மாதிரி. ஓகே சார், சூப்பர் சார். இப்போது ஒரு ப்ராடக்ட் வேணும்னு கஸ்டமர் கேட்குறாங்க. ஏன்னா இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் ரீதியாக தான் வந்து பார்த்துட்ருக்காங்க எல்லோரும். ஒரு ப்ராடக்ட்னாலும் சரி எதுனாலும் சரி பிஸ்னஸ் ரீதியாக தான், அதாவது ப்ராடக்ட்டு சேல்ஸ் ஆகுதா அப்படின்ற மாதிரி தான் மற்ற கம்பெனிஸ்லாம் பார்த்துருக்காங்க. பட் உங்கள் பிரான்ச்சை பொறுத்த வரைக்கும் டிஃப்ரெண்ட்டாக அன்றைக்கி போன லாஸ்ட் வீடியோவில் சொல்லுவாங்க. இருந்தாலும் அதை கொஞ்சம் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா பரவாயில்ல. ப்ராடக்ட்னால் நாங்கள் அவங்கள பயன்படுத்த சொல்லுவோம். அதுக்கப்புறம் அதோட விஷயங்கள் புரிஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நாங்கள் பிரான்ச் கொடுப்போம், ஃப்ரான்ச்சைசி கொடுப்போம். அதை பற்றி சொல்லுங்கள் சார். கண்டிப்பாக. ஸோ நம்ம கம்பெனியில் ஃபஸ்ட்டு என்னென்னாக்கா பொருளை விற்கணுங்கிற நோக்கம் நமக்கு இல்லவே இல்லை. ஏன்னாக்கா பொருளோட விற்பனைங்கிறது வெளிநாடுகளுக்கு நாங்கள் அனுப்பிச்சிட்ருக்கோம். அதோட பிஸ்னஸ் அது தனி ட்ராக்கில் போயிட்டுருக்கு. இது முழுக்க என்னென்னாக்கா சேவை மனப்பான்மை. ஒருத்தர் குணமே ஆக முடியலன்னு ஒருத்தர் தவிச்சிக்கிட்டு இருக்கும்போது அவரை குணப்படுத்துகிறோம் இல்லைங்களா, அதில் கிடைக்கிற ஆத்ம திருப்தி. சரிங்களா? அதோட என்னென்னாக்கா நம்ம இறைவனுக்கு செய்யக்கூடிய ஒரு துண்டாக அதை நினச்சிக்கிறோம். சரிங்களா? இப்போ எத்தனை பேர் பார்த்தீங்கன்னாக்கா முடியாத பிரச்சனைன்னு இருக்காங்க. அவங்க ஒரு வாரத்தில் என்ன செய்கிறாங்க, இப்போ ரீசெண்ட்லி பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க டைப் 1 டயபிட்டிஸில் வந்திருந்தாங்க. ஸோ அவங்க நம்ம ஹெர்பல் டீயும் நம்ம அமிர்தமும் பயன்படுத்தி ஒரு வாரத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா எங்களுக்கு பெரிய மாற்றம் இருக்குது. டயபிட்டிஸில் டைப் 1. டைப் 2 வந்து நம்ம சரியாக எல்லோரும் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், பார்த்துருப்போம். டைப் 1ங்கிறது ரொம்ப ரேர். சரிங்களா? அந்த மாதிரி என்னன்னாக்கா அவங்க அந்த திருப்தி அடைகிறாங்க இல்லைங்களா, அதுவே நமக்கு என்னவா இருக்குது, பெரிய மன மகிழ்ச்சியாக இருக்குது. ஓகேங்களா? இப்போ இதை தாண்டி என்ன ஆகுது அப்படின்னாக்கா
யாருக்கெல்லாம் குணமாகுதோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னாக்கா, அவங்க நம்ம என்ன நினைக்கிறோம், ஒரு சேவை நினைக்கிறோம் இல்லைங்களா, அதே மாதிரி அவங்களும் ஒரு சேவை மனப்பான்மை வந்துடுறாங்க. நான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம்னு சொல்கிற மாதிரி நான் 4 பேருக்கு உதவணுங்கிற அந்த கேட்டகரியில் உள்ளே வந்துடுறாங்க. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்னன்னாக்கா ஒரு 10 பேர் 20 பேருக்கு அவங்க பொருள் ரெஃபர் பண்ணுறாங்க. அதில் அவங்க ரிசல்ட் கிடச்சிருச்சுன்னு சொன்னதுக்கப்புறம் ஒரு சின்ன ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்ஷிப் அந்த மாதிரி என்ன செஞ்சுக்கிறாங்க, எடுத்துக்கிறாங்க. ஓகே சார், சூப்பர். இந்த சிஸ்டம் ரொம்பவே நல்லா இருக்குது. ஏன்னா பிஸ்னஸ் ரீதியாக பார்க்காம இந்த ப்ராடக்ட் வந்து 4 மக்களுக்கு போய் சேரணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. ரொம்பவே நல்ல விஷயம் சார். சார், உங்கள்கிட்ட எத்தனை ப்ராடக்ட் இருக்குது, இப்போதைக்கு எத்தனை ப்ராடக்ட் இருக்குதுன்னு சொன்னீங்க? நாங்கள் மொத்தம் 123 வகையான ப்ராடக்ட் தயார் பண்ணுறோங்க. ஓகே ஓகே. சரிங்களா? இதை வந்து என்னென்னாக்கா, ஒரு 7 பொருள் மட்டும் டைரெக்டாக கன்சூமர்ட்டு கொண்டு போகிறோம். மற்ற பொருள் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த B2Bன்னு சொல்லுவாங்க, அந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நான் பொருள் தயார் பண்ணி கொடுக்குறது. ஓகே, சூப்பர் சார். இருந்தாலும் எந்த தடவை இந்த ப்ராடக்ட்டை பற்றி சொல்லிட்டிங்கன்னா? நிச்சயமாக ரொம்ப சந்தோஷம். இப்போ நம்ம 123 வகையான ப்ராடக்ட் இருந்தால் கூட எங்களை வந்து ஜோரா அப்படின்னா அடையாளம் காட்டக்கூடிய ஒரு பெரிய அற்புதமான ப்ராடக்ட்னாக்கா நம்ம இந்த ஹெர்பல் டீங்க. சரிங்களா? இந்த ஹெர்பல் டீயோட தன்மை என்ன அப்படின்னாக்கா, உடம்புல இருக்கிற கூட கழிவுகளை வேர்வை வழியாக, சிறுநீர் வழியாக, மலம் வழியாக என்ன செஞ்சிடும், வெளியேற்ற உதவும். ஸோ நம்ம ஏற்கனவே நமக்கு நல்லா தெரியும், இயற்கை மருத்துவத்தோட பேஸ் என்னன்னாக்கா கழிவின் தேக்கம் தான் நோய்க்கு காரணம். அதை கழிவின் நீக்கம் வந்து அதற்கான தீர்வு இல்லை மருத்துவம்னு சொல்லி சொல்லுவோம். சரிங்களா? அந்த வகையில் பார்த்திங்கனாக்கா நம்ம ஹெர்பல் டீ என்ன செய்யுதுனாக்கா, இருக்கிற கழிவுகளெல்லாம் வெளியெடுக்க 100% என்ன செய்யுது, சப்போர்ட் பண்ணுது. அதனால் இந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணவங்க 2 நாள்லேயே அவங்க கண்டிப்பாக என்ன செய்ய முடியும், மாற்றத்தை உணர முடியும். அந்த மாதிரிங்க, இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட்டு. இன்னொரு ப்ராடக்ட் நம்ம சொல்ல போனோம் அப்படின்னாக்கா அமிர்தம்னு சொல்லிங்க. இந்த அமிர்தம் வந்து தானியங்களால் வச்சு பண்ண, உலகத்திலே முதல் முறையாக தானியங்களை வச்சு பண்ண ஒரு பாரம்பரிய உணவு நம்ம அதை சொல்லுவோம். சரிங்களா? இது என்ன செய்யுதுன்னு அப்படின்னாக்கா, உடம்புல இருக்கிற சூட்டை வந்து சமநிலைப்படுத்துது. நம்ம தமிழ் மருத்துவத்தில் சொல்லுவோம் பார்த்திங்களா, வாதம், பித்தம், கபம்னு சொல்லி சொல்லுவோம். இந்த 3 தன்மை என்ன செய்யணாக்கா சமநிலைப்படுத்தும். அதனால் என்னன்னாக்கா எவ்வளோ பெரிய நோயாக இருந்தாலும் அது கட்டுக்குள் வந்து குணமாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஸோ இந்த அமிர்தம் இது. சரி, நாங்கள் எப்பயுமே இது 2மே வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா மேட்ச் பண்ணியே கொடுக்குறோம். எதையும் தனியாக கொடுக்குறதில்ல. எந்த ப்ராடக்ட் கொடுத்தாலும் என்ன செய்கிறோம், அப்படி மேட்ச் பண்ணி கொடுக்குறோம். இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னாக்கா எங்களோட இந்த நியூட்ரிஷன் ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குது, அதோடு சேர்ந்து கூட நாங்கள் என்ன பண்ணுறோம், இந்த ஹெர்பல் சேர்ந்து கொடுக்குறோம். ஏன்னா அது மெயினாக என்னன்னாக்கா உடம்புல இருக்கிற கழிவுகளை வெளியெடுக்க பயன்படுது. சரிங்களா? அந்த வகையில் இது பார்த்தீங்கன்னாக்கா ஸ்லிம் டயட்டு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் என்ன செய்கிறாங்க, என்னால் வெயிட் லாஸ் ஆகலை, வெயிட் குறைய மாட்டுது, உடல் பருமன்கிறதே ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்துகிட்டு இருக்குது இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்காக நாங்கள் என்ன செய்கிறோன்னாக்கா இந்த டாக்டர் ஜோரா ஸ்லிம் டயட்னு சொல்லி இந்த ப்ராடக்ட் நாங்கள் ரெஃபர் பண்ணுறோம். இது என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா கெட்ட கொழுப்பெல்லாம் சீக்கிரம் என்ன செஞ்சிடும், கரைச்சி விட்டுருங்க. அதனால் படிப்படியாக என்ன ஆகுனாக்கா வெயிட் நல்லா லாஸ் ஆக ஆரம்பிக்கும். இது ஆண் பெண் சொல்லிட்டு 2 சைடில் உள்ளவங்களும் என்ன செய்யலாம், இதை பயன்படுத்தலாம். அதிகபட்சம் பார்த்திங்கன்னா 7 நாளில் 7 கிலோ வரைக்கும் கம்மியாக இருக்குங்க. ஆமாம், அந்த மாதிரி நூற்றுக்கணக்கான பேருக்கு என்ன இருக்குது இன்னும் தமிழகத்திலே, நம்ம மற்றதில்லை. நான் சொல்லக்கூடிய எல்லா விஷயம் தமிழகத்தை இங்கே தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோங்கிறதுனால. ஆமாம், அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு அருமையான ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ப்ராடக்ட்டு. அதுக்கு இன்னொரு ப்ராடக்ட் இருக்குது, ஆண்களுக்காக நம்ம பண்ணுறது ஹெல்த் பூஸ்டர்னு சொல்லி. ஆண்கள் சம்மந்தப்பட்ட அத்தனை பிரச்சனைகளுக்கும் என்ன செய்யும், ஒரு நிரந்தர தீர்வு தரும். குழந்தையின்மைக்கு பிரச்சனை, ஃபெர்டிலிட்டி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு, ஆண்மை குறைவு அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறவங்களுக்குலாம் என்ன செய்யுது, இந்த ஹெல்த் பூஸ்டருங்கிறது ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. ஆமாம், இன்னொரு ப்ராடக்ட் பார்த்திங்கனாக்கா அம்மா. இது வந்து பெண்களுக்காகவே நம்ம தயார் பண்ணியிருக்கோம். பெண்கள் சார்ந்த அத்தனை பிரச்சனைகளுக்கும். சரிங்களா? இன்னும் அதிகபட்சமாக என்னென்னாக்கா கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள்லாம் நான் என்ன செய்யும், சரி பண்ணும். அதனால் இந்த நீண்ட வருஷமாக குழந்தை இல்லாமல் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்குலாம் நல்ல பலன் கொடுக்குது. 10 மாதம் கண்டினியூவாக பயன்படுத்தின எல்லாருக்குமே என்ன இருக்குது, 100க்கு 100 அந்த குழந்தை வராங்கிறது கிடச்சிருக்கு. சரிங்களா? ஸோ அந்த வகையில் இந்த 5 பொருளுங்கிறது ரொம்ப அற்புதமான பொருள். ஆமாம், இதை வந்து நாங்கள் டைரெக்டாக என்ன செய்கிறோம், மக்கள்கிட்ட கொடுக்குறோம். நடுவில் டாக்டரோட கன்சல்டேஷனோடு சேர்த்து கொடுக்குறோம். சூப்பர் சார், சூப்பர். ஸோ இந்த ப்ராடக்ட்டை பற்றி இப்போ சொல்லியிருக்கீங்க, ரொம்பவே நல்ல விஷயம். இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணுன்னா கீழே டிஸ்பிளே நம்பர் ஓடிட்டுருக்கு, அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். சூப்பர் சார். தொடர்ந்து நீங்கள் இந்த பிரான்ச் மட்டும் இல்லை, இன்னும் இதே மாதிரி இன்னும் நிறையா பிரான்ச்சஸ் உலகம் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி நல்லா வெற்றிகரமாக நடத்தணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய நேர்கள் சார்பாகவும் எங்கள் டீம் சார்பாகவும் உங்களுக்கு வாழ்த்துக்கள் சார். மகிழ்ச்சி. ரொம்ப சந்தோஷங்க. எங்கள் கூடயே பயணிக்கிற மக்களாகிய உங்களுக்கும் எங்களுக்கு ரொம்ப பக்கத்துணையாக இன்றைக்கி வந்து எத்தனையோ வெளியே தெரியாத விஷயங்களெல்லாம் வந்து உலகத்துக்கே காட்டக்கூடிய நம்ம யோகம் யூடியூப் சேனலுக்கும் மனமார்ந்த நன்றி வாழ்த்துக்களும் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி சார். நன்றிங்க.
சார் இந்த பிரான்ச் எடுத்திருக்காரு அவரை கொஞ்சம் பார்த்து நிச்சயமாக அவர் ஐயா சங்கர்ராஜான்னு சொல்லிட்டு நிச்சயமாக அவங்களை நான் அறிமுகப்படுத்துகிறேன். சரிங்களா? அவர் ஐயா பேர் வந்து சங்கர்ராஜா. ஆமாம். அவர் சொல்லணுன்னாக்கா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அவ்வளோ ஒரு பக்கம் ஆன்மீகம், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த சர்வீஸ் ஓரியன்டாக அவருக்கு. நான் சொன்னேன் இல்லைங்களா, எங்களுக்கு வந்து இயல்பாகவே நாங்கள் நினைக்கக்கூடியது எல்லாமே ஒரே ஒத்த கருத்துள்ள ஆட்களாகவே இருப்பாங்க எல்லாருமே. அந்த மாதிரி ஸோ மக்களுக்கு ஓடி ஓடி போய் செய்யக்கூடிய உதவி இப்போ செய்யக்கூடிய ஒரு நல்ல ஒரு எண்ணம் படைத்த ஒரு ஐயா அவர். ஆமாம். நிச்சயமாக அவர் உங்களை நான் என்ன செய்கிறேன் அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஜோரா லேக்கர் உரிமையாளர் செல்வகுமார் சாரை பார்த்தோம். இந்த சென்னை பிரான்ச், அதாவது கொரட்டூரில் இருக்கிற சென்னை பிரான்ச் யார் எடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சார் தான் எடுத்திருக்காரு. ஸோ அவர்கிட்ட ஒரு சில விஷயங்களை நம்ம கேட்போம். வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் சார். ஓகே சார். சார் நீங்கள் இந்த ஃபேன்சஸி எடுத்திருக்கீங்க நம்ம செல்வகுமார் சார்கிட்டேருந்து. நீங்கள் எதை வச்சு இந்த ப்ராடக்ட் இந்த மாதிரி ஒரு ஃபேன்சஸி பண்ணலாம், எடுக்கலாம் அப்படின்ற முடிவு பண்ணீங்க? ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி தேனி தமிழாசன்றது நம்ம நண்பர். சரி. அவர் மூலமாக ஐயா பழக்கமானார். நாங்கள் ஒரு 6 மாதமாக வாட்ஸ்அப்பில் ஐயா மெசேஜ் அனுப்பிச்சிட்டு இருப்பார். எல்லாம் பார்த்துட்டு பேசிகிட்டு தான் இருப்பேன். அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு தடவை திருச்சிக்கு நான் போகும்போது இது மாதிரி தமிழ்வாசன் வந்து ஐயா வந்திருக்காரு, நீங்கள் ஃப்ரீயாக இருந்தால் வர முடியுமா கேட்டேன். எதாச்சும் நான் அங்கே திருச்சியில் இருந்தவொடனே ஐயா அங்கே மீட் பண்ணேன். இது மாதிரி எனக்கு கிட்னி ஸ்டோன் இருக்குது பிரச்சனை. ஆமாம், 20-25 வருஷமாக இருக்குது எடுத்துகிட்ட. அது நான் எவ்வளோ மருந்து மாத்திரை சாப்பிட்டு பார்த்தேன் ஐயா, சரியாகல. இது சாப்பிட்டா சரியாகுமான்னு கேட்டார். கண்டிப்பாக சரியாகும் ஐயா நம்ம இதில் அப்படின்னாரு. சரி அப்போ வர. ஆமாம் கேட்டேன். கண்டிப்பாக இவங்க சரியாக இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் இருக்குது அப்படின்ற விஷயம் நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க? அதான் தமிழ்வாசன் மூலமாக பழக்கம். வாட்ஸ்அப்பில் ஐயா அனுப்பிச்சிக்கிட்டே இருப்பார். என் வாட்ஸ்அப் அவர் ஃபோன் நம்பர் வாங்கிட்டாரு. நாங்கள் தமிழ்வாசன் நாங்களாம் எப்பயுமே இயற்கையை சார்ந்தே வாழ்கிறவங்க. இயற்கை நல்ல பொருள் எங்கெங்கே தேடி நாங்கள் அப்படி தான் வாழ்ந்துட்டுருக்கோம். அந்த வகையில் ஐயா இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டார். அதில் நான் வாட்ஸ்அப்பில் டெய்லி பார்ப்பேன். அவர் குட் மார்னிங் மெசேஜ் போடுவார். ப்ராடக்டுடைய மெசேஜ் எல்லாம் எனக்கு போட்டுக்கிட்டு தான் இருப்பார். நானும் பார்த்துட்டு இருப்பேன், பேசிகிட்டு இருப்பேன். திருச்சியிலேருந்து தான் ரொம்ப நேரடியாக தொடர்பு வந்தது. சரிங்க. அவர்கிட்ட கேட்டீங்க இந்த ப்ராடக்ட் சாப்பிட்டா நல்லா இருக்க மாட்டேன், என்ன சொன்னார்? கன்ஃபார்மாக சரிவாங்கய்யா, நீங்கள் போகும்போது வாங்கிட்டு போங்கன்னாரு. அன்றைக்கி சாயந்தரம் நான் கிளம்பும் போதே வரும்போது ஜோரா டீயும் அமிர்தமும் 2 வாங்கின்னு வந்துட்டேன். சூப்பர். வாங்கின்னு வந்துட்டு ஒரு 3 நாள் சாப்பிட்டேன். 3 நாள் எனக்கு எப்பவுமே கிட்னி ஸ்டோனில் பெயின் இருந்துகிட்டு தான் இருக்கும். எங்கே போனால் சரி 24 ஹவர்ஸில் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 4-5 மணி நேரம் வலி இருந்துகிட்டு தான் இருக்கும். சில நேரம் இருக்காது. அப்போ இதை சாப்பிட்டு பார்க்கணும் எப்படியாவது சொல்லி நான் வாங்கின்னு வந்துட்டு சாப்பிட்டுட்டேன். 3 நாள் சாப்பிட்டேன். ஃபஸ்ட்டு 3 நாள் பெயின் இருந்தே இருந்துச்சு. என்னடா எல்லாம் எவ்வளோ சாப்பிட்ருக்கோம், அது மாதிரி வலி நிற்கவே இல்லை எனக்கு. 3ஆம் நாள் முடிஞ்சோம், 4ஆம் நாள்லேருந்து சுத்தமாக உடம்பு வலியே இல்லை. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் ஐயாட்ட பேசி இது மாதிரி ஐயா நல்லா ஆயிடுச்சு, பெயின் இல்லை. கிட்டத்தட்ட அந்த ப்ராடக்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு கோர்ஸ் ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சிட்டேன். இது வரைக்கும் பெயின் எதுவும் இல்லை. இன்னொரு டெஸ்ட் ஒரு 48 நாள் சாப்பிட்டு முடிச்சுட்டு டெஸ்ட் எடுத்துகிட்டு எவ்வளோ வித்தியாசம் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஆனால் பெயின் இல்லை. நம்ம சாதாரண அலோபதியில் மாத்திரை போட்டால் கூட ஒரு 12 ஹவர் 10 ஹவர் பெயின் நிற்கும். அது டெம்பரரி ரிலீஃப் தான். எங்கே ஃபங்க்ஷன் போனால் அப்படி தானே போட்ட அந்த ஒரு வழி இல்லை. ஆனால் அதுலேருந்து எனக்கு பிரச்சனை வழியே இல்லை. ஆனால் அதனுடைய ஒர்க்கு வந்து எனக்கு சிம்டம் வந்து உடம்புல தெரியுது. அதனுடைய எப்படி செயல்படுது, என்னென்ன பண்ணுது. ஆமாம், அதை நான் ஃபீல் பண்ண முடியுது. உடம்புக்குள்ளே போகணும்னா நான் ஃபீல் பண்ண முடியுது. சூப்பர். இப்போது நீங்கள் இதை சாப்பிட்டு பார்த்ததுக்கப்புறம் தான், அதோட ரிசல்ட் தெரிஞ்சதுக்கப்புறம் தான் இப்படி ஒரு பிரான்ச் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் முடியும்? ஆமாய்யா. ஓகே. சூப்பர். இப்போ நீங்கள் வந்து சாப்பிட்டு பார்த்து அதோட ரிசல்ட் தெரிஞ்சுக்கிட்டது மட்டுமே இதை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு யாரோ சொல்லியிருக்கீங்களா, இப்படி ஒரு ப்ராடக்ட் இருக்குது, நான் அனுபவித்து பார்த்தேன், நான் சாப்பிட்டு பார்த்தேன், நல்லா இருக்குது அப்படின்னு? இந்த ப்ராடக்ட் இது வந்து இந்த பிரான்ச்சஸ் எடுத்து தான் வந்து ஷார்ட் பீரியடில் எடுத்து இதை ரெடி பண்ணுறதுக்கு எனக்கு டைம் சரியாக போச்சு. ஃப்ரெண்ட்ஸை பார்க்கல. ஆனால் போன உங்கள் யோகா யூடியூப் சேனல் பார்த்து நிறையா கால்ஸ் வருது, எங்கே வருது, ஐயாவுக்கு வருது. அது மூலமாக நிறையா வந்து ப்ராடக்ட் எல்லோரும் கொடுத்துருக்கேன். மற்றபடி சில என்னால் பார்க்க முடிஞ்ச அளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 பேர் கிட்டத்தட்ட நான் கொடுத்துருக்கேன். அவங்க கொடுத்து எல்லாமே இந்த கிட்னி ஸ்டோனுக்கு நான் கொடுக்கல, மற்ற சுகரு, முட்டி வலி இந்த மாதிரி நிறைய பிரச்சனை கொடுத்துருக்கேன். எல்லாம் 2 நாள் 3 நாள் ரிசல்ட் நல்லா இருக்குது. அவங்களே ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க. நாங்களும் அடிக்கடி ஃபோன் பண்ணி கேட்போம். ப்ராடக்ட் கொடுத்தவொன்னே நம்ம அப்படியே விட்டுறது கிடையாது. அவங்கள கடைசி வரைக்கும் நம்ம கைட் பண்ணணும்னு சொல்லி பண்ணிகிட்டு இருக்கிறோம். நிச்சயமாக அந்த ஒரு விஷயம் பண்ணால் பரவாயில்ல,
நம்ம அவங்க ப்ராடக்ட் கொடுத்ததோட அவங்க வேலை முடியாமல் அதை பற்றி ஃபோன் பண்ணி வந்து கேட்குறாங்க, விசாரிக்கிறாங்க, ஒரு அக்கறையாக தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வரும். ஸோ நிச்சயமாக அது ஒரு நல்ல விஷயம். இப்போ நீங்கள் அந்த பிரான்ச்சு எடுத்து பண்ணுறீங்க, ஸோ உங்கள் ஃபேமிலி சைட்லேருந்து எப்படி சப்போர்ட் இருக்குது உங்களுக்கு? ஃபேமிலி சைட்லேருந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம், ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி சித்தா பொருள் இதெல்லாம் நான் சாப்பிட்ருக்கேன், சில பேருக்கு வாங்கி கொடுத்துருக்கேன். அந்த வகையில் பார்க்க போனால் அவங்க எல்லா ப்ராடக்ட் மாதிரி தான் ஈஸியாக சொன்னாங்க. அப்புறம் எல்லாம் ரிசல்ட் அவங்க ஃபோன் பண்ணுற பார்த்துட்டு நல்லா இருக்குங்க, ஃபஸ்ட்டு இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணுமா அப்படின்லாம் யோசனை பண்ணாங்க. அப்புறம் ப்ராடக்ட் பார்த்தோன்னா சரி பண்ணலாங்க, அவங்க சப்போர்ட் பண்ணிட்டாங்க. இப்போ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு மூலயமா இந்த ப்ராடக்ட் தெரியும்னு சொன்னீங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து நீங்கள் வாங்கும்போது சார் செல்வகுமார் சார் சொன்னார், நாங்கள் ப்ராடக்ட் எடுத்தவனும் கொடுத்துட மாட்டோம், டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணி ஸோ அவங்கள பேச சொல்லி அவங்க என்ன ப்ராப்ளம்னு சொல்லி கேட்டதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து ப்ராடக்ட்டை கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு நடந்துச்சு? ஆமாம், எனக்கு அது மாதிரி நடந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த பிரான்ச்சஸ் எடுக்கிறதுக்கு டாக்டர்கிட்ட பேசும்போது அவருக்கு இது மாதிரி எங்கள் சிஸ்டம் வந்து இந்த மாதிரி சிஸ்டம் எப்பவுமே சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னாரு. என்னங்க என் சிஸ்டம்னு கேட்டேன். ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் கேட்டால் யாரும் கொடுக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு இதை பற்றி தெரிஞ்சவங்க கேட்டேன்னா டாக்டர் கன்சல்ட்டிங் ஃபஸ்ட்டு முடிக்கணும். அவங்க ஆலோசனை முடிஞ்சதுக்கப்புறம் தான் அதுக்கு 600 பணம் கட்டணும். பணம் கட்டினா கம்பெனிக்கு இதுக்கு நீங்கள் அனுப்பிச்சிருங்க, உங்கள் நீங்கள் வாங்கினா சரி, இல்லை டைரெக்டாக கம்பெனிக்கு அனுப்பிச்சிருங்கன்ட்டாங்க. அனுப்பிச்சோன்னா அவங்க அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்க. இந்த டயத்துக்கு நீங்கள் அனுப்பிச்ச ஆளுக்கு வந்து இந்த டயத்தில் அவங்க அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்கோம், நீங்கள் பார்த்துக்குவாங்கம்மா. அவங்களும் கால் பண்ணி சொல்லிடுவாங்க, ஐயா இது மாதிரி நீங்கள் சார் நீங்கள் பணம் கட்டிட்டீங்க, உங்களுக்கு இத்தனை மணிக்கு அப்பாயின்மெண்ட்டுன்னு அவங்களும் சொல்லிடுவாங்க. அந்த நேரத்துக்கு அப்பாயின்மெண்ட் முடிஞ்சிருக்காங்க. முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் கேட்போம், அப்பாயின்மெண்ட் முடிஞ்சிச்சு உங்களுக்கு, உங்களுடைய ஃபீட்பேக் எப்படி இருக்குது, நல்லா இருக்கான்னு கேட்போம். நல்லா கேட்டாங்க, நல்லா சந்தோஷமாக இருக்குது, எல்லாம் நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் டாக்டர் எங்கள் மும்பைலேருந்து டாக்டர் வந்து இவங்களுக்கு இந்த ப்ராடக்ட் கொடுங்க சஜஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் நாங்கள் ப்ராடக்ட் பண்ணி டெலிவரி பண்ணுவோம். ஓகே, அந்த ப்ராடக்ட் வாங்கி அவங்க சாப்பிட்டு பார்த்ததுக்கப்புறம் அதோடைய ரிசல்ட் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அடுத்தது அவங்களுக்கு ஃப்ரான்ச்சைஸ் மாதிரி. ஆமாம், சாப்பிடாம எத்தனை லட்சம் கட்டினாலும் நாங்கள் இந்த ஃப்ரான்ச்சைஸ் கொடுக்க மாட்டாங்க. ஐயா சொல்லிட்டு புரியுது, இது ஒரு நல்ல சிஸ்டமாக தான் இருக்குது. நீயே சாப்பிடும்போது அப்போ உங்களுக்கு எப்படி நீ அடுத்தவங்க சொல்ல முடியும்? கரெக்ட். நோட் திஸ் பாயிண்ட் வரான. சூப்பர் சார். இந்த ப்ராடக்ட் வந்து இன்னும் நிறைய மக்களுக்கு அவங்களுடைய நல்லதுக்காக நீங்கள் வந்து இப்போ சென்னையில் ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் நிறைய மக்களுக்கு போய் சேரணும், அதனால் அவங்க வந்து பலன் பெறணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய நோக்கம். ஸோ சார் சொன்ன விஷயம்லாம் கேட்டிருப்பீங்க. உங்களுக்கு ப்ராடக்ட் வேணுன்னா கீழே டிஸ்பிளே நம்பர் ஓடிட்டுருக்கு, அந்த நம்பர் கால் பண்ணி நீங்கள் ப்ராடக்ட்டு வாங்கிக்கிங்க, வாங்கி பயன்படுத்தி பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ராடக்ட் வாங்கி சாப்பிட்டு பார்த்ததுக்கப்புறம் அது எப்படி இருக்குங்கிற ரிசல்ட்டு அப்போ தான் நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்ல முடியும். ஸோ ரொம்ப நன்றி சார். நன்றி சார். நீங்கள் எதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? சொல்லுங்கள். இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா முதல் நன்றி வந்து என்னுடைய நண்பர் தேனி தமிழ்வாசகன். ரெண்டாவது இப்படி அருமையான ப்ராடக்ட் கொடுத்து ஐயாவுக்கு நன்றி சொல்லணும். மூணாவது கண்டிப்பாக உங்களுக்கு நன்றி சொல்லியே ஆகணும். ஏன்னா நான் யூடியூப் சேனல் பார்க்க இந்த பிஸ்னஸுக்கு வர்றதுக்கு முன்னாடி யூடியூப் சேனல் பார்க்கும்போது நிறைய வரும் உங்கள் யூடியூப் சேனல் மாதிரி. ஆனால் மேக்ஸிமம் நான் எதையும் பார்க்க மாட்டேன். இந்த யோகம்னு வரும்போது மட்டும் டக்குன்னு தட்டி பார்ப்பேன். அப்படி தட்டி பார்க்கும்போது வந்து அந்த ஐயா பேசும்போது ஃபஸ்ட்டு வீடியோ போட்டிங்களே அதை பார்த்தேன். என்ன நம்ம ஐயா பேசுகிறாருன்னு சொல்லிட்டு உடனே நண்பருக்கு ஃபோன் அடித்தேன். ஐயா நம்ம யூடியூப் பேசியிருக்காரு, உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டேன். எனக்கு தெரியாது, நான் பார்க்கவே இல்லை அப்படின்னாரு. அப்புறம் அவருக்கு மெசேஜ் அனுப்பிச்சி விட்டேன், நான் பார்த்தாரு. அதுலேருந்து தான் ஐயா எனக்கு ரொம்ப பழக்கமாக போச்சு. அதுக்கப்புறம் தான் நான் ஐயாட்ட பேசினேன். நான் அதுக்கப்புறம் இந்த தொழில் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் இந்த ஃபீல்டில் நான் எப்போவுமே நான் வந்திருப்பேன், வர லேட்டாகும் கண்டிப்பாக. எடுக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன், பண்ணணும்னு நினச்சிருந்தேன். உங்கள் யூடியூப் சேனல் பார்த்தேன், நான் இது மாதிரி யோகா யூடியூப் சேனல் பார்த்தனால தான் சீக்கிரம் அது உள்ளே வந்தேன். நான் உங்களுக்கு எனக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ரொம்பவே சந்தோஷம். ஸோ போகிற இடத்துல எல்லாமே வந்து சொல்கிற விஷயங்களை வந்துட்டு எவ்வளவோ வந்து யூடியூப் சேனல்ஸ் இருக்குது. பட்டு யோகம் யூடியூப் சேனலுங்கிறது வந்துட்டு யோகம் விலாகர்ஸ், யோகம் யூடியூப் சேனல், யோகம் மீடியா. ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான், ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இதை கேட்கும்போது எங்களுக்கு ரொம்பவே உற்சாகமாக இருக்குது, சந்தோஷமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து நீங்கள் வந்து எங்களை உற்சாகப்படுத்திகிட்டே இருந்தால் மட்டும்தான் நாங்கள் வந்து நல்ல நல்ல விஷயங்கள், நிறைய விஷயங்கள் நாங்கள் உங்களுக்கு கொடுக்க முடியும். ஸோ எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வணக்கங்களும் வாழ்த்துக்களும். ஜோரா பிஸ்னஸுக்காக சென்னை கொரட்டூரிலிருந்து சங்கர்ராஜ். வணக்கமும் வாழ்த்துக்களும். ஜோரா பிசினஸ்க்காக சென்னையிலிருந்து டாக்டர் உமா மகேஸ்வரி. வணக்கங்களும் வாழ்த்துக்களும். ஜோரா பிசினஸுக்காக தேனி தமிழ்வாசகன். எங்கள் அலுவலக திறப்பு விழாவிற்கு வந்த ஜோரா குடும்பத்தினர் அனைவருக்கும் நன்றி. வணக்கம், வாழ்த்துக்களும். நான் உங்கள் ஜோரா லைஃப்கரோட ஃபவுண்டர் ஜோரா செல்வகுமார். சென்னையில் இன்றைக்கி நம்ம கொரட்டூருங்கிற பகுதியில் நம்ம ஜோரா லைஃப்கரோட கிளை அலுவலகமாக 11வது பிரான்ச்சாக இன்றைக்கி நம்ம
கோலாகலமாக நம்ம பிரான்ச்சை துவங்கியிருக்கிறோம். இந்த பிரான்ச் துவங்கிறதுக்கு காரணமாக இருந்த நமது கொரட்டூர் பிரான்ச்சோட ஒருங்கிணைப்பாளர் ஐயா சங்கராஜா, அம்மா காவியா அவங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். அதோட இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட ஒவ்வொருத்தருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். மிக்க மகிழ்ச்சி. வாழ்க வளமுடன். ஹெல் ஜோரா. இந்த ஜோரா ப்ராடக்ட்டை பற்றி நிறைய பேர் சொன்னாங்க, ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ எந்த ஒரு பொருளும் வந்து அவங்க அனுபவிக்காமல் வெளியே வந்து சொல்ல மாட்டாங்க. ஸோ அவங்க எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் அதோட ரிசல்ட் எப்படி இருக்குங்கிறத உண்மைகளை தான் அவங்க நிச்சயமாக சொல்லுவாங்க. ஸோ அந்த வழியில் வந்துட்டு இந்த ஜோரா ப்ராடக்ட் வந்து எந்த அளவுக்கு உண்மைன்ற விஷயம் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு ஏதாவது உடல் ரீதியான பிரச்சனைகள் இருந்தால் நீங்கள் இந்த ஜோரா ப்ராடக்ட்டை வாங்கி பயன்படுத்துங்க. பயன்படுத்துறதுக்கு முன்னாடி அவங்க வந்து டாக்டரை வந்து கன்சல்ட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அந்த ஜோரா டீமில் டாக்டர்ஸ் இருக்காங்க. ஸோ அந்த டாக்டர்ஸை வந்து ஃபஸ்ட்டு கன்சல்ட் பண்ண சொல்லுவாங்க. அதை கன்சல்ட் பண்ணிவிட்டு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள் அவங்க வந்து ஒரு 3/4 மணி நேரம் பேசுவாங்க. ஸோ உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுட்டு ஸோ இந்த ப்ராடக்ட் எடுத்துங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ப்ராடக்ட் பயன்படுத்தினதுக்கப்புறம் தான் அதோட ரிசல்ட் எப்படி இருக்குது நீங்கள் ஃபஸ்ட்டு உணர்ந்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து ஃபேன்சஸியே கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஃபேன்சஸை நீங்கள் எடுக்கணும், இல்லை அந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே டிஸ்பிளேயில் நம்பர் ஓடிட்டுருக்கு, அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், அந்த ப்ராடக்ட்டை வாங்கிக்கலாம். உங்கள் உடலை எப்பயுமே ஆரோக்கியமாக வச்சுக்கலாம். இதே மாதிரி அடுத்து இன்னொரு பதிவில் வந்து உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாஷா.